வேலூர் மாவட்டம் நத்தம் அருகே தென்னை மரத்தை வெட்டும்போது மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் பாய்ந்ததில் 5 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நச்சமேடு கிராமத்தில் கட்டிட தொழிலாளியாக குமார் என்பவரும் இவரது மனைவி ஜானகி, இவருக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில இவர் வீட்டின் அருகே அக்ரமுனு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்துல தென்னை மரம் வெட்டும் பொழுது தென்னை மரம் திடீரென சாய்ந்து மின்கம்பத்தின் மீது சாய்ந்துள்ளது. குமரன் என்பவர் வீட்டின் அருகே இருந்த மின்கம்பம் உடைந்து சாய்ந்ததில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த குமரனின் 3வது மகள் 5 வயது திவ்யா என்ற சிறுமி உயிரிழந்துள்ளார். மேலும் அருகே இருந்த நாய் ஒன்று உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் போலீசார் மற்றும் மின்சாரத்துறையினர் சிறுமியை மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அனுமதியின்றி மரம் வெற்றி மின்கம்பத்தின் மீது சாய்ந்து வீட்டின் அருகே மின்கம்பம் உடைந்து விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.